ரூபாய் 1000 கோடி சொத்து வைத்துள்ள தனது கல்லூரி காதலனுடன் சேர்ந்து வாழ்வதற்காக 6 வயது மகளை கொன்று பிரியாணி சாப்பிட்டு இருந்ததாக பெண் ஒருவர் நாடகமாடிய சம்பவம் பெங்களூரில் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்த நிலையில் இறந்த சிறுமியின் தாய் தலைமறைவாக உள்ளார். அவரை போலீசார் தேடி வரும் சூழலில் இந்த சம்பவம் குறித்து திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகா மாநிலம் தாவணகிரேவில் தனியார் பள்ளி நடத்தி வருபவர் பிரவீன் பசப்பா. இவருக்கும் பிரியங்கா என்பவருக்கும் கடந்த 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி திருமணம் நடந்தது. பிரியங்கா வழக்கறிஞர் ஆவார். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகளுக்கு 17 வயது ஆகிறது. இளைய மகள் பெயர் வெண்ணிலா. இவருக்கு 6 வயது ஆகிறது. இந்நிலையில்தான் கடந்த 2025ஆம் ஆண்டு சொத்து தொடர்பான பிரச்சனையை தீர்க்க பிரியங்கா பெங்களூர் வந்தார். அப்போது பெங்களூரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் மோகன் என்பவரை சந்தித்தார் பிரியங்கா. இவர்கள் 2 பேரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். அதோடு இருவரும் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் அவர்களின் காதல் திருமணத்தில் முடியவில்லை. பிரியங்கா பிரவீன் பசப்பாவை திருமணம் செய்து கொண்டார். நீண்ட காலத்துக்கு பிறகு பிரியங்காவும் மோகனும் சந்தித்து கொண்ட நிலையில் இருவரும் செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு பேசத் தொடங்கினர். அப்போது மோகன் தான் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறக்கிறேன், எனக்கு ரூபாய் 1000 கோடி சொத்து இருப்பதாக கூறியுள்ளார். இதில் பிரியங்கா மயங்கினார். தடைப்பட்ட தனது காதலை மோகனுடன் புதுப்பித்தார். இருவரும் கள்ளக்காதலர்களாக மாறினர். இருவரும் பல இடங்களுக்கு ஜோடியாக சுற்றி திரிந்தவுடன் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். மேலும் பிரியங்கா தனது கணவர் மற்றும் மகள்களை பிரித்து மோகனை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். அதன்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் காசிக்கு சென்ற பிரியங்கா மோகனை ரகசிய திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இருவரும் துபாய்க்கு ஹனிமூன் சென்றனர். அங்கு தங்க நகைகள், ஐபோன் உள்ளிட்டவற்றை பிரியங்காவிற்கு வாங்கி கொடுத்துள்ளார் மோகன். இதற்கிடையே தான் தனது மனைவி கள்ளக்காதலனை திருமணம் செய்து கொண்டதை கணவர் பிரவீன் பசப்பா அறிந்தார். இதனால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை வெடித்தது. பிரியங்கா தனது கள்ளக்காதலன் மோகனுடன் பெங்களூரில் வசிக்க தொடங்கினார். இளைய மகள் வெண்ணிலாவை தன்னுடன் வைத்து கொண்டார் பிரியங்கா. மூத்த மகள் தந்தை பிரவீனுடன் இருந்தார். கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிரியங்காவிற்கு பிறந்த நாளாகும். அப்போது மகள் வெண்ணிலா மற்றும் மோகனுடன் அவர் வெளியே சென்றார். வெண்ணிலாவிற்கு ஹோட்டலில் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்தார். அதன் பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுத்து ஏசி காரில் தூங்க வைத்தார். பிறகு வீட்டில் தூங்க வைத்த நிலையில் மறுநாள் காலையில் வெண்ணிலா இறந்து விட்டதாக கணவர் பிரவீனுக்கு பிரியங்கா தகவல் தெரிவித்தார். ஆனால் பிரியங்கா மீது பிரவீனுக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் அவர் தனது மகள் வெண்ணிலாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பெற்று இங்கிலாந்தில் குழந்தைகள் நல டாக்டராக பணியாற்றும் தனது சகோதரி பூர்ணிமாவிற்கு அனுப்பி வைத்தார். அதனை பார்த்தவர் பிரியாணி சாப்பிட்டு குழந்தை இறக்கவில்லை, இதில் மர்மம் உள்ளது, போலீசில் புகார் செய்யும்படி கூறினார். இதையடுத்து காடுகோடி போலீசில் பிரவீன் புகார் செய்தார். புகாரில் தனது மகளின் சாவில் சந்தேகம் உள்ளது, மனைவி பிரியங்கா தனது கள்ளக்காதலன் மோகனுடன் சேர்ந்து கொலை செய்திருக்கலாம் என்று 3 மாதங்களுக்கு பிறகு போலீசில் தெரிவித்திருந்தார். இதனால் போலீசார் விசாரணை நடத்தினர். கள்ளக்காதலன் மோகனை பிடித்து விசாரித்த போது தங்களின் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் வெண்ணிலாவை கழுத்தை நெரித்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். கொலையை மறைக்க பிரியாணி சாப்பிட்டு மகள் உயிரிழந்ததாக நாடகமாடியதாகவும் கூறினார். மோகனை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பிரியங்கா தலைமறைவாக உள்ளார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் பெங்களூரை அதிர வைத்துள்ளது.